ஜெர்மனில ஃப்ரீலான்ஸ் விசா அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன? இது இந்தியர்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள குடுக்கக்கூடும்? அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்த விசாவ பயன்படுத்தலாமா? அதாவது விசா முடியக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியவங்க இந்த விசாவ பயன்படுத்தலாமா? இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஜெர்மனில ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஃப்ரீலான்சர் விசா அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இது இந்தியர்களுக்கு ஒரு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விசாவாகவும் இருக்கு. இதுல பர்டிகுலரா இந்த தொழிலை சேர்ந்தவங்க தான் வரணும் அப்படின்றது கிடையாது. இந்த விசாவில் எழுத்தாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், ஆசிரியர்கள், கலைஞர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள்னு எல்லாருமே இந்த ஒரு விசாவில் வரலாம். அங்க ஃப்ரீலான்சிங்கா ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விசா அப்படின்றது தொடக்கத்துல ஒரு வருடத்துக்கு அது அலோவ் பண்ணதை நீங்க அங்க ஃப்ரீலான்சிங்கா ஒர்க் பண்றதுக்காக, அதுக்கப்புறமா 3 வருடம் 5 வருடம் ஒரு நிரந்தர குடியிருப்புக்கு வழிவகுக்கிறதுக்கான அனைத்து ஃபெசிலிட்டிஸுமே இதுல இருக்குது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய செயல்திறன், நீங்க அங்க வாங்கக்கூடிய வருமானம், அது எல்லாத்தையுமே நீங்க ப்ரூஃப் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு வருஷத்துல இருந்து அதோடைய விசா காலங்களை நீங்க 3 வருஷமா நீட்டிக்கலாம். 3 வருஷத்தை அதுக்கப்புறமா ஒரு சில தகுதிகளை நீங்க பூர்த்தி பண்றது மூலியமா 5 வருஷமா கூட நீங்க அந்த விசாவில் அங்க இருக்கலாம். 5 வருஷம் தாண்டி அது ஒரு நிரந்தர வழிவிடத்திற்கான அதற்கான ஒரு குவாலிஃபிகேஷன்ல அதற்கான வழிகளில் எடுத்துட்டு போகும் அப்படின்றதான் சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ஃப்ரீலான்சிங் விசா அப்படின்றது ஒரு வேலைக்கு தேடிட்டு இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும், இல்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல அடுத்தடுத்து இப்போ எனக்கு வேலையே இல்லை, அங்க போய் நான் தேடணும், அங்க போய் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே இந்த ஒரு விசா அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த விசா பெறுறீங்க அப்படின்ற பட்சத்துல செங்கன் நாடுகள்ல கிட்டத்தட்ட 90ல இருந்து 180 நாட்கள் வரலுமே உங்களால அங்க பயணிக்க முடியும். ஸோ அங்க இந்த விசா இருந்துச்சுன்னா போதும், ஒரு நாடுகள்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அதிகமான ஒரு டாக்குமெண்ட்ஸோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த செங்கன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் தான் பின்பற்றுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விசாவை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு நிரந்தர வழிவிடத்தையும் தேட முடியும். அது மட்டும் இல்லாம மற்ற இடங்களுக்கு போய் அங்க நீங்க வேலை தொடர்பான விஷயங்களை பார்க்கறதுக்கும் இது இன்னும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதையும் இங்க பார்க்க முடியுது. இது ஏன் இந்தியர்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும், அதிக பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியர்களை பொறுத்தவரைக்கும் வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யணும், படிக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்வம் கூட இருக்கக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க அமெரிக்காவில், கனடாவில் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியர்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஆனா இப்போ அமெரிக்காவில், கனடாவில் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு மோசமான நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு. குடியேற்ற ஒடுக்குமுறைகள் நடந்துகிட்டு இருக்கு. எப்படினாலும் நாடு கடத்தப்படக்கூடிய சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இங்க இந்தியர்கள், இந்திய தொழிலாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு போயிடலாம். ஸோ அதை சுத்தி இருக்கக்கூடிய பக்கத்து நாடுகளுக்கு நம்ம போயிடலாம். அங்க நமக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சில விசா ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது ஈஸியா நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ஈஸியா அங்க போயிடலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விசா மூலியமா நீங்க வரீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் விசாவுக்கு மாத்துறதுக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்ற பட்சத்துல மாத்திக்கலாம். அதையே குடியேற்ற ஒரு நிலையாவும் மாற்றணும் அப்படின்னாலும் அதை மாத்திக்கலாம். அதற்கான ஒரு எல்லா பெனிஃபிட்ஸும் இதுல இருக்கு அப்படின்றதும் ஜெர்மனி அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க.